யாழ்ப்பாண மாவட்டத்திலுள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வில் இன்று ஜூன் 8 நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் அவர் இதனை தெரிவித்தார். தனது உரையில், ஏனைய கட்சிகள் போன்று இரகசிய சந்திப்புகளோ அல்லது சந்திப்புகளை ஒத்திவைக்கும் செயற்பாடுகளோ தமிழரசுக் கட்சிக்குள் இல்லை என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கட்சி உருவாக்கப்பட்டது என்றும் அதற்காகவே அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார். 1956ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியை மட்டுமே நம்புவதாகவும் அவர் வலியுறுத்தினார். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னரும் மக்களின் ஆணைக்கு தலைவணங்குவதாக வெளிப்படையாக கூறியதை அவர் நினைவுகூர்ந்தார். மக்கள் தவறு செய்வதில்லை என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த விவகாரத்தில் கூட அது மக்களின் தீர்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் மக்களின் தீர்ப்பை மதிக்குமாறு நீண்டகாலமாக தாம் கோரி வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட சபையில் தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் மக்களின் ஆணையை மதித்து இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த சபையில் ஆட்சியமைக்க ஆதரவளிக்க வேண்டியது ஜனநாயக கடமை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது 2018ஆம் ஆண்டிலேயே தாம் கூறிய கோட்பாடு என்றும் தெரிவித்தார். சந்திப்புகள் தொடர்பாக சில உணர்வுபூர்வமான விடயங்கள் இருப்பதை தாம் மதிப்பதாகவும் புறக்கணிக்கவில்லை என்றும் சுமந்திரன் கூறினார். கஜேந்திரகுமாருடனான சந்திப்பு அவரது வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் விளக்கினார். ஆனால் கஜேந்திரகுமார் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தும்புக்கட்டை கதை பயன்படுத்தியதால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் சந்திப்புக்கான இடத்தை மாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். சந்திப்புக்கான இடம் குறித்த விவகாரத்தில் மக்களுக்கு உணர்வுபூர்வமான தாக்கம் ஏற்பட்டிருந்தால் அத்தனையும் தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தாம் யாருடனும் கூட்டாட்சி அமைக்கவில்லை என்றும் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் தாம் அதிகாரத்தை கோருகின்ற அரசியல் கட்சி என்றும் சுமந்திரன் வலியுறுத்தினார். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்கிய பிறகு அதற்கு குறுக்கே எவரும் வரவேண்டாம் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். யாழில் உள்ள 17 சபைகளில் 1-2 சபைகளில் பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம் என்றும் ஆனால் தாம் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக கூறிவிட்டு அதனை மறுதலிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படும் காரணத்தால் 17 சபைகளிலும் தாம் ஆட்சி அமைப்போம் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். மக்களின் ஆணை இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட அதிகமாக எடுக்கும் வகையில் மக்கள் மாற்றியமைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஏனையவர்களால் தேசிய மக்கள் சக்தியை மேவி வர முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர்த்திய ஒரே கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சி என்றும் அத்தகைய மக்கள் ஆணையை பெற்றதாம் எல்லா சபைகளிலும் நிர்வாகத்தை அமைப்பதற்கான உரித்துடையவர்கள் என்றும் அதற்கு குறுக்கே எவரும் வரவேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.